காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. கும்பகோணத்திலே ஒரு அத்திவரதர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? இவரை பற்றி இது வரைக்கும் தெரியலன்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க விட்டிருந்தாலும் இந்த அத்திவரதரை பார்த்து தரிசித்து பலன் பெறலாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துக்கடியில் உள்ள ரகசிய அறையிலேருந்து வெளியே எடுக்கப்பட்டு 48 நாட்கள் காட்சி தருவார் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். கடைசியாக 2019 ஆண்டு அந்த அத்திவரதர் 24 நாட்கள் நின்ற நிலையிலும் 24 நாட்கள் சயன நிலையிலும் காட்சி கொடுத்தாரு. கும்பகோணத்தில் ஒரு அத்திவரதர் இருக்காருங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குங்க. இந்த மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனம் அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த அத்திவரதர் சிலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து இந்த அத்திவரதரை மார்ச் 1ஆம் தேதி எடுத்து தரிசனத்துக்காக வைக்க போறாங்க. அத்திவரதர் சிலைக்கு தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களை செய்ய இந்து சமய அறநிலைத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிக பழமையான இந்த கோவிலில் உள்ள அத்திவரதர் தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முற்பிறவி பாவங்களும் விலகும், நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக சொல்லப்படுது. தாயார்களுடன் இழந்த கோணத்தில் இருக்கும் இந்த அத்திவரதர் தரிசிப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது.